ஸோ இன்னைக்கு உலகமே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் தான் சகோதரி, இந்த ஈரான், அமெரிக்கா இது இடையிலே நடக்கக்கூடிய இந்த மோதல், இந்த ஜியோனிசம், இந்த இஸ்ரேலிய சம்பந்தமாக இதுதான் எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரி. சிலர் மஸ்ஜிதிலும் பேசி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து வெறும் அரசியல் அல்லது ராணுவ சம்பவம் இப்படி மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. மாறாக சூரத்து ரூம் உடைய வெளிச்சத்துல இதை நம்ம சிந்திக்க வேண்டும். ததப்புர் செய்ய வேண்டும். ஸோ வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்பான மோதல்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறாங்க. அனுதினமும் நியூஸ் சேனல்ஸ்ல அது ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த நிகழ்வுகளை பற்றி சூரத்து ரூம் நமக்கு பல ஆழமான படிப்பினைகளை தருதுங்க என்று சொல்லலாங்க. ஸோ முதலாவதாக பூமியில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், பேரழிவுகள் இதெல்லாம் எதனால்னா மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களாலும், அநீதிகளாலும் தான் இது தோன்றுது என்று அல்லாஹ் சூரத்து ரூம்ல சொல்றான் 41வது வசனத்துல. எனவே போர் என்பது உண்மையான நோய் கிடையாதுங்க. அது சமூகத்துக்கு உள்ளே உள்ள அந்த அநீதி, அகந்தை, இறை மறுப்பு இது போன்ற நோய்களுடைய வெளிப்பாடு தான் அது. 2வது நம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, அதிகாரமும், வல்லமையும் நிரந்தரம் கிடையாது. சூரத்து ரூம்ல நம்ம பார்க்கலாம். ரோமர்கள் முதல்ல தோற்றாங்க. பின்னர் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுபோல இன்றைய உலக வல்லரசுகளும் பார்க்கலாம். என்னைக்குமே ஒரே நிலையில இருக்க மாட்டாங்க. வெற்றியும், தோல்வியும் மாறி, மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இறுதியான ஆட்சி அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் உரியது. ஸோ 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, முஸ்லிம்கள் அரசியல் உணர்ச்சியால் ஒரு தரப்பை மட்டும் கண்மூடித்தனமாக ஆதரிக்கக் கூடாது. அதாவது ஷியா அரசு இது ஈரான் ஷியா அரசு என்பதால அமெரிக்காவை ஆதரிப்பதும் தவறு. அமெரிக்காவை வெறுப்பதால் ஈரானை முழுமையாக ஆதரிப்பதும் தவறு. ஒரு சுன்னி முஸ்லிமுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும்னா, உண்மைக்கும், நீதிக்கும் ஆதரவாக இருக்கணும். 4வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ வலிமை மட்டும் வெற்றியை உறுதி செய்யாதுங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். வெற்றி அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. பொறுமை, துவா செய்யறது, நேர்மையா இருக்கிறது, நீதியா நடக்கிறது. இதுதான் உண்மையான வெற்றிக்கான காரணங்கள். ஸோ வரலாற்றுல எத்தனையோ பேரரசுகள் அழிஞ்சிருச்சு. ஆது, சமூது, ரோமர்கள், பாரசீகர்கள் போன்ற வல்லரசுகள்லாம் தங்கள் வலிமையால் நிலைத்திருக்கவே இல்ல. அநீதி மற்றும் அகந்தை அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது. அதுபோல தான் இன்று எந்த வல்லரசா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. ஸோ உலக நிகழ்வுகளை குர்ஆன் பார்வையில நம்ம சிந்திக்கணுங்க. அப்பதான் நமக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கும். அநீதி மற்றும் பாவங்கள் சமூக வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதிகாரம் நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ்வே அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன். ஸோ முஸ்லிம்கள் அரசியல் தரப்புகளை சார்ந்து இல்லாமல் உண்மையையும், நீதியையும் பின்பற்றணும். ஸோ எந்த அரசுகள் எல்லாம் வரலாறு, அகந்தை எல்லாம் இருக்கோ, இறுதியில வீழ்ந்த கதைய தான் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். அல் குர்ஆன்லயும் பார்க்கலாம். ஸோ ஒரு முஃமின் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு சத்தியத்துல உறுதியாக இருக்கணும். ஸோ சூரத்து ரூமை நம்ம சரியாக ததபுர் செய்யும்போது, நவீன கால இந்த போர்கள் பற்றி நம்ம சரியான கைடன்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். ஏன்னா ரோமர்கள் தோற்று பின்னரி என்ன செய்றாங்க? வெற்றி கொள்றாங்க. இது என்ன நமக்கு பாடம் கத்துக் கொடுக்குதுன்னா, உலக வல்லரசுகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அதனுடைய நிலை நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு அமெரிக்கா, ஈரான் அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் அதிகாரம் மாறிக்கிட்டே இருக்கும். 2வது பாயிண்ட் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு முன்பும், பின்பும் எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே உரியது. 4வது வசனம் 30வது அத்தியாயத்துல. ஸோ இறுதி முடிவை தீர்மானிக்கிறது அல்லாஹ் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அணு ஆயுதங்களோ, ராணுவமோ, கூட்டணிகளோ, இது காரணங்கள். இது மட்டுமே காரணங்கள் கிடையாது. 3வது மனுஷங்களுடைய கை அவங்க சம்பாதிச்சதின் காரணமாகத்தான் நிலத்திலும், கடலிலும் குழப்பங்கள் தோன்றுச்சு. மனிதர்களுடைய அவங்க செய்யக்கூடிய சேட்டைகள், ஆ அநீதி, பாவம், ஊழல் இது எல்லாமே சமூக பேரழிவுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு கூட போர்களும், உலக நெருக்கடிகளும் மனித அநீதியின் விளைவாக தாங்க இருக்கும். 4வது முன்றைய பேரரசுகளுடைய முடிவை பாருங்கன்னு சொல்லி 9வது அத்தியாயம் 9வது வசனம் சொல்லுது. வலிமையான பேரரசு கூட அழிஞ்சிருச்சு. ஸோ எந்த வல்லரசும் அழியாதது கிடையாது. எல்லாமே ஒரு காலத்துல அழிந்துடும்.